ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோட டுடே ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா, டின்னர் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபரை பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமூர்த்தி, நான் தான் இப்போ வந்து சமைக்க போகிறேன். இப்போ நான் சமைக்கிற பேர் வந்து கொத்து பரோட்டா. அது வந்து நான் இப்போ வெஜ்ஜில் வந்து சமைக்க போகிறேன். எங்கள் அக்கா வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து கடையை வந்து வச்சுக்கலாம். இப்போ கடை சூடான பிறகு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்குறேன். இந்த எண்ணெய் வந்து விட்ட பிறகு இன்னும் கொஞ்சமா, சரி ஓகே, அதெல்லாம் நீ சொல்லுறது 2 இது விட்டுட்டேன்னு சொல்லு. 2 ஸ்பூன் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். 2, 1 ஸ்டார்ட். இப்போ வந்து கொஞ்சோண்டு கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு டிஷ்ஷு இருக்கா? இப்போ நான் செய்ய போகிற டிஷ்ஷுக்கு வந்து இப்போ நான் இந்த மசாலா இந்த இதுவில் ஆட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு போட்டிருக்கிறேன். நம்ம பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் போடணும். அப்போ தான் அதுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அந்த மசாலா, அந்த கொஞ்சம் இதுவெல்லாம். இப்போ இதை வந்து வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இது இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். இப்போ என்கிட்ட 5 பரோட்டா தான் இருந்துச்சு. நான் அந்த 5 பரோட்டா இப்போ நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுருக்கேன். நீங்கள் 6 பரோட்டா 7 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டாச்சு. இது வந்து வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்க வேண்டியதுதான். கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இது என்ன வெந்தயமா? சீரகம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா கொட்டிக்கலாம். பரோட்டா கொட்டிக்கலாம். பரோட்டா எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த 5 பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 7, 8, 9 அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். தக்காளி வந்து 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டு வதக்கியாச்சு. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கனால கூட இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் வந்து போட்டுக்கல. இப்போ எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிறோம். ரொம்ப வறட்சியாக இருக்குது. எண்ணெய் வந்து பத்தலை, அதனால் கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எனக்கு வந்து எங்கள் அக்கா செஞ்சுருக்குறாங்க ஒரு 2, 3 டைமு. எனக்கு அவங்க சொல்கிற இது வச்சு தான் இப்போ நான் செய்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் உங்களுக்காக எவ்வளவோ செய்கிறோம், நீங்கள் எங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். டெய்லியும் புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா போட்ட பிறகு லைட்டாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம்.
நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துருக்குறோம். நம்ம வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்குறோம். இப்போ நம்ம வந்து பரோட்டா போட்டுக்கலாம். இது யாருக்குமே கிடையாது. நான் எங்கள் அக்காவுக்காக இப்போ நான் ஸ்பெஷலாக செய்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை வந்து முன்னாடியே போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக செய்யும் போது செஞ்சு முடிச்சுட்ட பிறகு போடுவோம். ரீசன் எங்கள் ஆயா செய்வாங்க, அதை வச்சு எங்கள் அக்கா செய்வாங்க, அதை பார்த்து நான் செய்வேன். இரு இப்போ கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. தேங்க்யூ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்ய தெரியலனா இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சேனல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் புது வீடியோ போட போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ யார் பார்க்கலையோ என்னோடய சேனலில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் போட்டுருங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் யார் பார்க்குறீங்க எனக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.